சத்யம் ப்ராப்பர்ட்டிஸின் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் 10,000 ரூபாய் முன்பணத்தில் வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள். For booking call 9962596259. டெல்லியில் நடைபெறவுள்ள அகில இந்திய அளவிலான தர்ணா போராட்டத்தில் பங்கேற்பதற்காக மயிலாடுதுறையிலிருந்து 50 மாற்றுத்திறனாளிகள் ரயில் மூலம் புறப்பட்டனர். மாற்றுத்திறனாளிகளின் உரிமைக்காக அகில இந்திய அளவில் டெல்லியில் இந்தியா கேட் சர்க்கிள் பகுதியில் வருகிற 10ஆம் தேதி மாற்றுத்திறனாளிகள் தர்ணா போராட்டம் நடைபெறவுள்ளது. அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் மாதந்தோறும் 10,000 ரூபாய் வழங்கிட வேண்டும், 35 கிலோ அரிசி வழங்க வேண்டும், ஒருங்கிணைந்த தேசிய அடையாள அட்டை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த தர்ணா போராட்டம் நடைபெற உள்ளது. இந்த தர்ணா போராட்டத்தில் தமிழ்நாட்டிலிருந்து 2000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்க உள்ளனர். இதன்படி மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருந்து டெல்லி தர்ணா போராட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் 50 பேர் பங்கேற்க உள்ளனர். இதற்காக அவர்கள் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தின் மாவட்ட தலைவர் கணேசன் தலைமையில் மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் இருந்து மதியம் சோழன் விரைவு ரயிலில் புறப்பட்டனர். தங்களது கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒன்றிய அரசாங்கம் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை 1000க்கு 25 பேருக்கு மட்டுமே ரூபாய் 300 மட்டும் வழங்கி வருகிறது. இதை பல ஆண்டுகளாக நாம் போராடி வருகிறோம். ஆனால் மாற்றுத்திறனாளி அனைவருக்குமான உதவித்தொகையை இந்தியா பூரா ஒரே தொகையா உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாளாக எழுப்பி வருகிறோம். அந்த அடிப்படையில் 10,000 ரூபாய் ஒன்றிய அரசு மாற்றுத்திறனாளிக்கு உதவித்தொகையா வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தும் யூடிஐடி கார்டு, அதாவது எல்லாவற்றுக்கும் பயன்படக்கூடிய ஒரு அடையாள அட்டையை வழங்குவதாக இந்தியா பூராவும் அது செல்லுபடித்தக்கதாக, எல்லா பயன்களுக்கும் அது செல்லுபடித்தக்கதாக அந்த யூடிஐடி கார்டு என்பது அறிமுகப்படுத்தப்பட்டு 5 ஆண்டு 6 ஆண்டுகளாக ஆன பின்னும் கூட 16 அறிமுகப்படுத்தப்பட்டு இதுவரை அந்த கார்டு முழுமை பெறாமல், அதனுடைய வரையறை வகுக்கப்படாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யூடிஐடி கார்டை வரையறை செய்து அதை எல்லோருக்கும் பயனளிக்கும் வகையில் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நாம் அந்த போராட்டத்தை இது பண்றோம். அதே மாதிரி 100 நாள் வேலை என்பது ஏழை எளிய விவசாயிகளுக்கு, மாற்றுத்திறனாளிக்கு மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட சட்டம். அந்த சட்டத்தில் இன்றைக்கு போட்டிருக்கிற பட்ஜெட்டில் கூட ரூபாய் 86,000 கோடி மட்டுமே ஒதுக்கி இருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு 4 மணி நேர வேலையும் முழு சம்பளமும் வழங்க வேண்டும் என்று இந்த இந்திய அரசாங்கத்தை கேட்கிறோம். Breaking news. ஒரு மனையோட விலை வெறும் 1,49,000 தான். சத்தியமாங்க? வெறும் 1,49,000 ரூபாய்க்கு வீட்டு மனைகள் கொடுக்குறாங்களா? செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூர்ல நம்ம சத்யம் ப்ராப்பர்ட்டிஸ் தவிர வேற எங்க உங்களுக்கு 1,49,000 ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும்? Satyam Properties Green City. For booking call 9962596259.